Hey guys! Hey guys, let's unbox my birthday gifts. Already unbox பண்ணிட்டேன், but still உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். First இந்த சின்ன பேக்ல இருந்து போலாம். இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம் first. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பேக்ல இருந்து போலாம். இது வந்து எஃப்டிங்கிற ஒரு கிளாத்திங் பிராண்ட்ல இருந்து நல்லா இருக்கும் எப்போதுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட். ஸோ இந்த பெண்டன்ட் ஒன்று, அப்புறம் இந்த கிராஸ் லைக் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டாலர் மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த சாக்ஸ், அப்புறம் ஒரு பேந்தனா. இது வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து பிளாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லென்த்தாக போச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக் முடிச்சாச்சு. செகண்டு இது போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி, லைக் இப்படி சைட் பேக் மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து சார்ஜர் போட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு இந்த பேக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பில்லோவும் ஐ மாஸ்க்கும் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெக் பில்லோவும் ஐ மாஸ்க்கும், அப்புறம் ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஸ்கேல்ப் மசாஜர். லைக் இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜர் குளிக்கும் போது ரொம்ப யூஸ் ஆகும். எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் வந்திருக்கு இந்த தடவை பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே கூட வந்துச்சு. சாரி, இது நேற்று வந்து லைட்டாக காஞ்சிருச்சு, பட் ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இந்த பொக்கே. அண்ட் தென் ஒரு ஷூ. இதான் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு உள்ள கிஃப்ட்ஸில் இதுதான் லைக் குவைட் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஜார்டன்ல இருந்து. அண்ட் தென் இந்த பேக். இது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் இருக்குது இதில். ஸோ வந்து பைக்கில் வந்து ரைடெல்லாம் போகும்போது கை வந்து டேன் ஆகாமல் இருக்க க்ளவுஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த செடி மாதிரி ஆர்டிஃபிஷியல் பேக்ரவுண்டில் வந்து தொங்க விட்டதுக்கு, இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இது வந்து ரொம்ப இதுவும் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நான் வந்து இன்ஸ்டாவில் நிறைய ஃபிட்ஸ் பார்த்தேன். மென்ஸும் இது வந்து போட்டு ட்ரை பண்ணுற மாதிரி, ஒயிட் ஷர்ட்டுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு நான் அவுட்ஃபிட் போடுறேன். இது வந்து லெதரில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர். எதுக்குன்னு தெரில, மேபி நான் வந்து அடிக்கடி வந்து என் ஃபேஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவேன், ரொம்ப ஆயிலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதுக்கு இருக்கும். ஒரு மிரர் இருக்குது. இது எனக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி வந்து நான் என் ஃபேஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆயிலி ஆகும், ஆக்னே, இதெல்லாம் வந்து கை வச்சு நோண்டிகிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இது பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி மிரர். இது வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த மிரர் ஒன்று. ஆனால் இது லைட்டாக வந்து ஏதோ எப்படியோ உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சிச்சுன்னு தெரில.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் இருக்கு, காமிக்கிறேன். ரெண்டுமே செம்மையா இருக்கு ஷேட்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் இந்த ஷேட்ஸ் பாருங்க. இது இந்த இடத்துல ஏதோ ரேபேன் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு ஷேட்ஸு. இன்னொன்று அண்ட் தென் ஸோ இது ஒரு ஷேட்ஸு. இது போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இந்த 2 ஷேட்ஸ் வந்துருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்திருக்கு. ஸோ இது நான் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு ஏஸ்தட்டிக்காக இல்லை சர்வ் பண்ணி வீடியோலாம் எடுப்பாங்க. ஸோ அதனால நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த ஒரு பவுல் வந்திருக்கு, செம்மையாக இருக்குது இதுவும். அண்ட் தென் இதுவும் வேற லெவலில் இருந்துச்சு, நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தடவை எனக்கு நிறைய ஆக்சசரிஸ் வந்திருக்கேன் பர்த்டேக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து இப்படி வேஸ்ட் செயின் இங்கே போடுறது வேஸ்ட் செயின் செம்மையாக இருக்குல்ல? செம்ம ரகடாக இருக்கு. இது வந்து நம்ம ஏதாவது வில்லன் லுக்கெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் தென் இது அன்பாக்ஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொக்கே இருக்குது, ஹேண்ட்மேடு. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த கிஃப்ட்டுக்கு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். விசில் ஏன்னு சொல்லுங்க. நான் வந்து டிவிக்கே வெறியன். நான் டிவிக்காக வீடியோலாம் போட்டதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு விசில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் இதில் ஆக்சசரிஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இருக்குது, மென்ஸ் யூஸ் பண்ணுற இயரிங்ஸ்லாம். செட் ஆஃப் 4 இருக்கு, செமையாக இருக்கு. அண்ட் தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் பாருங்க. நடுவில் வந்து கிராஸ் போட்டு இப்படி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு இதுவும். ஸோ அப்புறம் இன்னொன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பின்ட்ரெஸ்ட்ல இது நான் பார்த்து வச்சிருந்தேன். இந்த டாலர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்ம ஏஸ்தட்டிக்காக செம்மையாக இருந்தது. இது எப்படின்னா வந்து இந்த மெட்டலை வந்து நடுவில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வச்சுட்டு மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி பண்ணுற மாதிரி டாலர். இதுவும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் என் கிஃப்ட் என் பர்த்டேக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க, இது வந்து லைக் அந்த டபுள் லேயராக போடுற மாதிரி, இப்படி போடுற மாதிரி இருக்கும். And then இது அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பேக் இருக்கு, ஆஃப் மூன் பேக். இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேக் செம்மையாக இருக்குது இதுவும். லைக் இது வந்து ஈஸியாக நம்ம ஃபோனு, வாலெட்டு, மொபைல் சார்ஜர்லாம் வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும், ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்பவும் வந்து வெயிட் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் வந்து கான்டென்ட் கிரியேட்டுங்கிறதுங்கிறனால நான் வந்து கான்டென்ட் கிரியேட்டருங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ரிங் லைட் வந்திருக்கு. ரிங் லைட்டு நல்லா இருக்கு, வச்சிடலாம். இதை ரிங் லைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜாக்கெட் இருக்கு. ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் யூனியன்ல இருந்து வாங்கினது. இங்கே பாருங்க, ஃபிட் வேற லெவலில் இருக்குது. கிளாத்தோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஜாக்கெட். நான் ட்ரை பண்ணலாம் சீக்கிரம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
இங்க பாருங்க இந்த கிளாஸ் ஒன்று. ஸோ இந்த கிளாஸ் நான் வந்து ஏதோ டிமார்ட் போகிறப்ப இதை நான் எங்கள் அக்காட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஸோ இந்த கிளாஸ் வாங்கணும் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த கிளாஸும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அப்புறம் இங்கே ஒரு நார்மல் கிளாஸ் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. காலேஜுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் இதோட மோஸ்ட் ஃபேவரட். இங்க பாருங்க, கேஷியோல இருந்து அந்த விண்டேஜ் ஸ்டைல் மாடல் ஒரு வாட்ச். ஸோ இதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த வாட்ச். கலரும் பாத்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ராப்பு. ஸோ இது வந்து ஒரு காப்பர் கலர்ல கொடுத்துருக்காங்க. டயல் வேற லெவல்ல இருக்கு. லைக் இது பாத்தீங்கன்னா இலுமினேட்டர்னு சொல்லிட்டு கேஷியோல ஒரு மாடல் விண்டேஜ் ஸ்டைல் வாட்ச். எல்லாமே நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு கார்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஹாப்பி பர்த்டே 19 ஜேபினோ பிபின்னு போட்டிருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடு என் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி, லைக் இந்த சைடு என் ஃபோட்டோஸ் ஒட்டி இங்கேயும் ஒட்டிட்டு, ஸோ அப்புறம் இந்த சைடு எழுதியிருக்காங்க என்னை பற்றி நிறையா. ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு, லைக் எல்லா ஃபோட்டோ கொலாச் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணலாம். டூத் பிரஷ் ஹோல்டர் வந்திருக்கு. லைக் இது ஹோல்டர் இல்லை, ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரஷ்ஷு நம்மளோட டாய்லெட்ரி திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லானது தான். வந்து இன்னொரு க்ளவ் வந்திருக்கு. இது என்ன போல்ட் ஃபிட்ல இருந்து ஒரு க்ளவுஸ். இதுவும் வேற லெவலில் செம்ம கம்ஃபியாக இருக்கு இந்த க்ளவுஸ். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஜிம்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ரைட் பண்ணும் போதும் யூஸ் பண்ணலாம். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த க்ளவுஸ். ஓ ஃபக். இங்க பாருங்க, இந்த சைடு வந்து லெதர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த வாட்ச் இதுவும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் யூனியன்ல இருந்து எனக்கு வந்து ஜிம்முக்கு போடுற ஜிம் ஷார்ட்ஸும் ஜிம் டீஸும் இருக்கு. கிளாத் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. இந்த ட்ரை பண்ணி பார்த்தா லைக் உடம்புல போட்டிருக்க ஃபீலே இல்லை இந்த டிஷர்ட். ஸோ ஸ்டைல் யூனியன்ல இருந்து ஒரு டீஸும் அப்புறம் ஒரு ஜிம் ஷார்ட்ஸும் இருக்கு. ஜிம் டீஸும் ஜிம் ஷார்ட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, தி பெஸ்ட் திங் அல்ல தி பெஸ்ட் ஐயோ வளருது தி பெஸ்ட் திங் அபவுட் மெமரிஸ் இஸ் மேக்கிங் டெம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. டைனி கிளிப்ஸு, சின்ன சின்ன போலராய்ட்ஸ் மாதிரி வேற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து என்னை இங்கே பேக்ரவுண்டில் மாட்ட சொன்னாங்க. ஸோ இது நான் வந்து மாட்டுறேன், அதையும் வீடியோ போகிற இருந்தா. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷூ, இதுவும் வேற லெவல், என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இங்க பாருங்க, ஒரு பென்னி லூஃபர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி பேஜ் கலர்ல. இங்க பாருங்க, இன்னொரு ஷூ, ஒரு பென்னி லோஃபர்ஸ் வேற லெவல்ல இருக்கு, பேஜ் கலர்ல. ஸோ இதை வச்சு நம்ம ஃபிட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா EFTல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த பேண்ட்டு இங்கே பாருங்க. ஸோ இந்த பேக்கி பேண்ட் இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு பேரல் ஃபிட் பேண்ட்டு. இந்த பேரல் ஃபிட் பேண்ட்டும் ஸோ இந்த ஒரு டீஸும் இருக்கு, புல்லோவர் மாதிரி நல்லா இருக்கு. இது சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இது எனக்கு. ஸோ மோஸ்டாக
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது நான் உங்கள்ட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு கேக்கு. எனக்கு எங்கள் மாமாவும் ஒரு கேக் வெட்டினாங்க ரெட் வெல்வெட்டில். பட் ஆனால் இது எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தா. செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த கேக்கு. எனக்கு இது வெட்டவே மனசு வர மாட்டேங்குது. 2 days ஆயிடுச்சு, இன்னொன்று அது வெட்டாமலே வச்சிருக்கேன். நான் கேக்கை காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேக்கை பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இந்த கேக்கு. இதை பார்த்தா வெட்ட மனசு வருமா? எனக்கு வெட்ட மனசே வர மாட்டேங்குது. நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருக்கேன், பார்த்துட்டு உள்ள வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் கிஃப்ட் அன்பாக்சிங். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, இது பார்ட் 2. ஸோ இவ்வளோதான் என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸு. இவ்வளோ வந்துருக்கு என் பர்த்டேக்கு, இந்த பர்த்டே கிஃப்ட்ஸு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி உங்கள் பர்த்டேக்கு நீங்களும் கிஃப்ட்ஸ் கேளுங்க. டாடா பாய்.